நம்ம வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் வரும். அந்த ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நான் எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாய்ஸ் ஆஃப் தமிழ் சேனலுக்கு வந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் நம்ம காதல் வருவது எதனால் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த டாபிக் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச டாப்பிக்காக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால் உங்களோட ஆர்வத்தை குறைய விடாமல் அப்படியே கான்செப்டுக்குள்ளே போயிடலாம். காதல் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறது, இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜோடிகளுக்கு இடையே இருக்கிற காதலையும் குறிக்கும். அதே மாதிரி தாய் தந்தையினரிடையே, அதே மாதிரி சகோதர சகோதரிகளிடையே, சகோதரனுக்கிடையே, அதே மாதிரி நண்பர்களுக்கிடையே, தோழிகளுக்கிடையே அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாசத்தையும் அன்பையும் குறிக்கும். அதனால் காதல் அப்படிங்கிறது வந்து ஜோடிகளுக்கு மட்டும் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இப்போ நம்ம எப்படி இது நடக்குது, எல்லாருமே இந்த காதல் அப்படிங்கிற ஒரு இதை தாண்டி தான் வரோம். அதே மாதிரி பாசம் அன்பு எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ஒரு நாளில் நமக்கு என்னான்னு புரிஞ்சு அதை கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போகிறோம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இதை கொஞ்சம் சயின்டிஃபிக்காக, அதாவது அறிவியல் பூர்வமாக நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சளவு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா உள்ளே எப்படியெல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற சொன்னேன்னா கொஞ்சம் உங்களுக்கு குழப்பம். ஓகே, காதல் எப்படி வருது அப்படின்னிங்கன்னா, நம்மளோட மூளையில் இன்சுலா விட்டமின் அப்படின்னு 2 விதமான பார்ட்ஸ் இருக்கும். இந்த 2 விதமான பார்ட்ஸை இன்னொரு வகையாகவும் அழைக்கலாம், லவ் பேங்க் அப்படின்னு அழைக்கலாம். தமிழில் சொன்னால் காதல் வங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு வந்து மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க காதல் அப்படின்னோடனேயே லவ்வர்ஸ்க்கானது, அதாவது ஜோடிகளுக்கு இடையேயான காதல், தம்பதிகளுக்கு இடையேயான காதல் அப்படின்ற மாதிரி தான் நினச்சி வந்திருப்பீங்க. அதனால் அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த பையனுக்கு வந்து லவ் பேங்க் இதுவரையும் ஆக்டிவேட் ஆகலை. அதாவது வீட்டில் அப்பா அம்மா, சகோதர சகோதரி அவங்கள்ட்டலாம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஆனால் அதை தாண்டின இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த காதல் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வர்றது. இன்னொன்று வந்து இயற்கை மேலே காதல் வரும். அதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயங்கள் மேலே காதல் வரும். அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இதில் வராது. இந்த லவ் பேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அதிகப்படியான இடம் பிடிக்கிறது வந்து இந்த ஜோடிகளுக்கானது இடம் பிடிக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட அம்மா அப்பா, நம்மளோட குடும்பம் சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் மட்டும் இதில் இடம் பிடிக்கும் இந்த லவ் பேங்க்கில். மற்றதெல்லாம் வந்து இன்னும் நிறைய பார்ட்ஸ் இருக்குது, அதில் தான் இடம் பிடிக்கும். பிடிச்ச விஷயங்கள் மேக்ஸிமம் இதில் இருக்கும். இப்போ ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த பொண்ணை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அப்போ மூளைக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக என்ன வேலை நடக்கும் அப்படின்னா, அந்த பையன் வந்து பிடிச்சிருச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நினச்சிட்டான். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து மூளைக்கு போகும், பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு. உடனே அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசியிருக்கலாம், பேசாமல் கூட இருக்கலாம். இப்போ பேசியிருந்தால் அவங்களோட கேரக்டர் எல்லாமே போய் ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். பேசாமல் இருந்தால் ஜஸ்ட் அந்த பொண்ணோட ஃபேஸு இல்லை அந்த பெண்ணோட உருவம் மட்டும் அந்த இன்சுலா விட்டமின் அப்படின்னு சொல்லக்கூடிய லவ் பேங்க்கில் போய் டெபாசிட் ஆகிடும். இந்த டெபாசிட் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, சரி நான் அந்த பொண்ணை பார்த்துட்டேன், அந்த பொண்ணை எனக்கு பிடிச்சிருச்சு, ஆனால் மறுபடியும் பார்க்கணும் போல் இருக்கே, அது ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்டோரேஜ் நடந்த பிறகு, அதாவது இந்த டெபாசிட் அந்த லவ் பேங்க்கில் நடந்த பிறகு ஒரு விஷயம் நடக்கும். அந்த விஷயம் என்னென்னா ஹார்மோன்ஸ். அப்போ தான் நம்மளோட ஹார்மோன்ஸ், அதாவது இந்த லவ் பேங்க்கில் வேலை செய்யக்கூடிய சில ஹார்மோன்ஸோட வேலை அப்போ தான் நடக்கும். எப்போ ஒரு புதிய கேரக்டரோ இல்லை ஒரு புதிய விஷயமோ அந்த லவ் பேங்க்கில் ஸ்டோர் ஆகுதோ, நீங்கள் ஒரு சாங் பிடிச்சிருந்தா கூட சொல்லலாம், சிம்பிளாக ஒரு சாங் பிடிச்சிருந்தா கூட மறுபடியும் அதை நம்ம கேட்கணும் போலவே இருக்கும். அதுக்கான காரணமும் இதே தான். ஹார்மோன்ஸ் அப்போ வேலை செய்ய ஆரம்பித்து மறுபடியும் அந்த பிடிச்ச விஷயத்த மனசுக்கு கொண்டு வந்து காட்டி அதை மறுபடியும் நமக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். இது வந்து நம்மளோட மனசு சந்தோஷமாக வச்சுக்கும். இந்த சந்தோஷம் மூலமாக நம்மளோட வேலைகளும் நல்லபடியாக நடக்கும், நம்மளோட உடல் இயக்கங்களும் நல்லபடியாக இருக்கும். இந்த ஒரு காரணத்துக்கு ஹார்மோன்ஸ் இந்த வேலையை பண்ணும். இந்த வேலையை பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அந்த எண்ணம் வர ஆரம்பித்து மறுபடியும் அந்த பெண்ணை திரும்பி பார்க்க ஆரம்பிப்போம்.
இந்த மாதிரி நடக்க ஆரம்பிக்கும். இது வந்து இந்த மாதிரி லவ் பேங்க்கில் நிறைய விஷயங்கள் லவ் பேங்க்கில் வந்து ஸ்டோர் ஆக அந்த மனுஷன் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பான். ஒரு பெண்ணாக கூட இருக்கட்டுமே, ரொம்பவே அவங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்களோட வேலைகள் செய்கிறதும் நல்லபடியாக வேலை செய்வாங்க. வீட்டில் நல்லபடியாக எல்லாத்துக்கிட்டையும் பழகுவாங்க. இந்த லவ் பேங்க்கில் எப்போ பிரச்சனை வருதோ அப்போ அவங்க சிடுசிடுன்னு இருப்பாங்க. சில டக்குன்னு கோவம் வரும். இப்போ லவ் பேங்க் வந்து சுத்தமாக வந்து டெபாசிட் ஆகிடுச்சு, சரி காலி ஆகிடுச்சு, லவ் பேங்க்கில் வந்து எந்த ஒரு விஷயமுமே இல்லை, பிடிச்ச விஷயம் அப்படின்னு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையே வெறுத்தவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து லவ் பேங்க்கில் வந்து எனக்கு பிடிச்ச விஷயம்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மனசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அவங்க வந்து கோபக்காரங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு வேலையும் வந்து நிலையாக செய்ய முடியாது. ரொம்பவே வந்து எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க. யாருக்கிட்டேயும் வந்து நிலையாக நின்று பேச மாட்டாங்க, பேசக்கூட மாட்டாங்க. இப்படி நம்ம கண்ணோட கண் பார்த்து பேசுகிறது கூட அவங்களுக்கு வராது. ஓகே, லவ் பேங்க் வந்து எம்டி ஆகிட்டா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் காதல் எப்படி வருது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நான் வந்து காதல்ங்கிற விஷயத்த வந்து ஒரு ஆண் பெண்ணை வச்சு சொல்லியிருக்கேன். ஆனால் வந்து இது இயற்கை, இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம், மற்றபடி வெளியே பிடிச்ச விஷயங்கள், அதுக்கடுத்து உங்களோட வீட்டில் பிடிச்சவங்க, இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அந்த பிடிச்ச விஷயங்கள்லாம் உள்ளே ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும். ஸ்டோர் ஆக ஆரம்பித்து மறுபடியும் அதை தூண்டுறதுனால நமக்கு அதை மறுபடியும் செய்யணும் போல் இருக்குது, பார்க்கணும் போல் இருக்குது, பிடிச்ச விஷயங்களை மறுபடியும் செய்யணும் போல் இருக்கும். இதுதான் வந்து பேசிக்காக நம்ம மூளைக்குள்ளே நடக்கிற விஷயம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, லவ் பேங்க் வந்து டெபாசிட் வந்து டக்குன்னு ஆகிடும், ஆனால் வித்ட்ரா ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சு லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, திடீர்னு பிடிக்காமல் போயிடுது, அந்த பொண்ணு வந்து பிடிக்கலன்ட்டு போயிடுதுன்னு வைங்களேன். இப்போ அந்த லவ் பேங்க் வந்து அதோட வேலையை வந்து உடனே நிறுத்திடாது. பிடிக்கல அப்படின்னோடனே வெளியே தூக்கி எறிஞ்சிடாது. பிடிச்ச விஷயம், ரொம்ப நாளாக இருந்த விஷயம் ஸ்டோரேஜில் வந்து அதிகமான இடம் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்றதுக்காக வந்து ஸ்டோரேஜ், இந்த சிஸ்டமேட்டிக்காக கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கேன். அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா வந்து ஃபுல்லாக நம்ம டெக்னாலஜி சம்மந்தமாகவே பார்த்துட்ருக்கனால உளவியல் டாபிக் பேசும்போது அது சம்மந்தமான சில வேர்ட்ஸ்லாம் வருது. அதனால் மன்னிச்சிடுங்க. புரியலைனா கூட கேளுங்க, நான் மறுபடியும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா வந்து இனி நம்ம சேனலில் வந்து உளவியல் சம்மந்தமான வீடியோ வந்து நிறைய போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ வந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கலை அப்படின்ட்டு போயிடுச்சு. ஆனால் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை மறக்க முடியாமல் இருக்கான். அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கும் காரணம் லவ் பேங்க் தான். விஷயம் என்னென்னா, அவ்வளோ சீக்கிரம் வந்து பிடிச்ச விஷயங்களை வந்து வெளியே தூக்கி போடாது லவ் பேங்க். அதனால தான் நமக்கு வந்து மறுபடியும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிடிச்சதாகவே நினச்சி மறுபடியும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த பையன் அந்த பொண்ணை நினச்சி வந்துக்கிட்டே இருப்போம். இது பெண்களுக்கும் பொருந்தும். எப்போ அப்படின்னா, உண்மையாக ஒரு விஷயம் பிடிச்சு அவங்க மனசுக்குள்ளே எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் இது நடக்குமே தவிர, சில பேர் ஏமாத்துகிற பெண்களும் இருக்காங்க, ஏமாத்துகிற ஆண்களும் இருக்காங்க. அவங்களுக்கு இது பொருந்தாது. தயவு செஞ்சு அவங்களோட கொண்டு போய் மேட்ச் பண்ணிவிட்டு என்ன எதுவும் திட்டாதீங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்காங்க, அந்த மாதிரி பசங்க இருக்காங்க அப்படின்ட்டு என்கிட்ட சண்டை போடாதீங்க. ஓகே, கண்டிப்பாக இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உளவியல் சந்தேகங்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்தால், உளவியல் பிரச்சனைகள் இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். அதுக்கான தீர்வுகளை வந்து நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்லேயே கூட கொடுக்குறேன். இல்லை அது எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ள ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னா தனி வீடியோ போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸ்டே டியூன்ட்.